நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வளவு சந்தோஷமான ஃபங்க்ஷன் இல்ல? நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இந்த நேரம் எனக்குள்ள இருக்கிற ஷேக்ஸ்பியர் அப்படியே வெளியே வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கானே. ஒரு அருமையான கவிதை எழுதினா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? எழுதலாமே. பேப்பர் பேப்பர் பேப்பர். ஏமா பேப்பர் வச்சிருக்கியா? இல்ல சார். பேப்பர் வச்சிருக்கியா? இல்ல சார். அது கூட இல்லாம எதுக்கு கல்யாணத்துக்கு வர? பேப்பர் கிடைச்சாச்சு. இப்ப எழுதுறதுக்கு பேனா பேனா யார்கிட்ட கேக்குறது? தேவராஜ், டேய் கல்யாண பையனோட அப்பனி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. வரேமா வரேமா வரேமா. வா. என்னடா ஷேக்ஸ்பியர் நீ? உன் கவிதை உன் தாயோட ஆணையில கெட்டுடுச்சேடா. இந்த கல்யாணத்துல கூட ஒரு கவிதை எழுதுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்களே. யார் இத போட்டது தெரியலையே. அப்புறம் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, சொல்லுங்க. சரி, நீங்க போய் உட்காருங்க, நான் வரேன். போங்க. இது சீதாக்கு நான் எழுதின லெட்டர் ஆச்சு. எங்க இப்படி வந்துச்சு? இது சீதா கைக்கு கிடைக்காம போயிடுச்சு போல இருக்கு. இத அவ படிச்சிருந்தா கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிச்சு வந்திருக்க மாட்டா. ஓ மை காட். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? இந்த லெட்டரை எப்படியாவது சீதா கிட்ட கொடுத்தாகணும். யார்கிட்ட கொடுத்து அனுப்பலாம்? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்க? அதெல்லாம் வேற விஷயம். நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல. ஹே குட்டி, எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? அது வந்து உங்க சீதா அக்கா கிட்ட போயிட்டு இந்த லெட்டரை கொடுத்துட்டு வந்துறியா? சரி. தேங்க் யூ. கொடுத்துரு. ஆமா. இந்த லெட்டர் வந்து ரொம்ப முக்கியமான லெட்டர். சீதா அக்கா கிட்ட மட்டும் தான் கொடுக்கணும். சரியா? கண்டிப்பா சீதா அக்கா கிட்ட மட்டும் தான் கொடுப்பேன். போதுமா? ஓகே, போ. இந்த லெட்டர் தான் நான் எங்கெங்கெல்லாமோ தேடினேன். இது திரும்பவும் என் கைக்கு கிடைச்சிருச்சு. இந்த லெட்டரை இப்பவே சீதா அக்கா கிட்ட கொடுக்க கூடாது. இதை ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல பேக் பண்ணி கிஃப்டா கொடுக்கணும். ஓகே. பிரியா, உமாவுக்கு பக்கத்துல போய் நின்னுக்கோ. அவளை பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டு அவளுக்கு கேக்குற மாதிரி ரவிக்குமார் கிட்ட போன்ல பேசி நடிக்கணும். புரியுதா? வணக்கம். வாங்க. உமா, நீ போன்ல பேசுறத கேட்டுட்டு நீ ரவிக்குமார் கிட்ட தான் பேசுறேன்னு அவன் நம்பணும். நீ ரவிக்குமார் கிட்ட பேசுற விஷயம் உமாவுக்கு தெளிவா கேட்கணும். அத கேட்டு உமாவுக்கு தலை சுத்தல், மயக்கம் எல்லாம் வரணும். இதோட அவ கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடினும். பிரியா, அம்மா, இதுல வேற மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடாதே. லூசு, எந்த பிரச்சனையும் வராதடி. உனக்கும் ரவிக்குமாருக்கும் காதல் இருக்குன்னு அவ உறுதியா நம்பணும். ஏற்கனவே அவளுக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. இப்ப நீ ரவிக்குமார் கிட்ட போன்ல பேசுற மாதிரி நடிக்கும் போது அவ முழுசா நம்பிடுவா. நம்ம பிளான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடும். ரவிக்குமாருக்கும் உமாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் கண்டிப்பா நின்னு போயிடும். புரியுதா? தைரியமா போ, பேசு, நடிடி, போ.
ஹலோ, குட் மார்னிங் சார். சார், நீங்க ரவிக்குமார் சக்கரவர்த்தி தானே? ஆமா. நீங்க எங்க கடைக்கு வந்து ஜவுளி வாங்குனீங்கல்ல, அந்த கூப்பனுக்கு முதல் பரிசு விழுந்திருக்கு. வாழ்த்துக்கள் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முதல் பரிசுக்கான gift என்ன? ஆஸ்திரேலியா டூர் சார். இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்க அப்புறமா பேசுங்களேன். ஓகே? அப்படியா? ஓகே சார். சார், மறக்காம வந்து நீங்க அதை கலெக்ட் பண்ணிக்கணும். நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ஹலோ ரவி. ரவி, நீங்க உமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஆனா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கம்பல் பண்ணாதீங்க. நீங்க இருந்த இந்த மனசுல வேற ஒருத்தனுக்கு இடமே இல்ல. தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க ரவி. நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. ஏன் என் கூட பேச மாட்டீங்க? என் கூட பேசுங்க. ஐயோ ரவி, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. நாம 2 பேரும் லவ் பண்ணது நிஜம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுவும் நிஜம். ஆனா இப்ப அதையெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு. எல்லாரும் நீங்க உமா கழுத்துல தாலி கட்டுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் நீங்க உமா கழுத்துல தாலி கட்டுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னால நீங்க இல்லாம வாழவே முடியாது ரவி. ஆனா உமா பாவம். எனக்கு அவ முகத்தை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க உமாவையே கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களுக்காக கல்யாண மண்டபத்துல எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க உமாவை ஏமாத்திடாதீங்க ரவி, ப்ளீஸ். நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னா உங்க குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே பாழா போயிடும். தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க. இந்த குடும்பத்தோட கௌரவம் உங்க கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த உமாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவ மனசு என்ன பாடுபடும். தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க ரவி. தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. ச்சே, இந்த ரவிக்குமார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரே. நான் காதல தியாகம் பண்றேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. பாவம் உமா, அவளுக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வரும் எனக்கு? இனி எப்படிதான் ரவிக்குமாரை கன்வின்ஸ் பண்றது? ஐயோ கடவுளே. சக்சஸ். இவ்ளோ சீக்கிரம் இந்த பிளான் சக்சஸ் ஆகும் நான் நினைக்கவே இல்ல. அவசரப்படாதே. ரவி உன் கழுத்துல தாலி கட்டினாதான் நம்ம பிளான் சக்சஸ் ஆகும். வாடி போலாம். ஓம் வாகர்த்தாதி சம்மத்தோ வாகர்த்த பிரதிவத்ரஜே ஜெகத பிரதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர. ஓம் அக்னஜே ஸ்வாஹா அக்னஜே தன்னமஹ. சோமாஜ ஸ்வாஹா சோமாஜ தன்னமஹ. வாஜபே ஸ்வாஹா வாஜபே தன்னமஹ. गणानाहं त्वा गणपतिं नमामहे कविं कवीनां उपमश्रमश्रमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान श्रवन्नोदभिश्रेयसादनम् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्. ओम नमो राधवतजे नमो गणपतजे नमः प्रथमवतजे नमस्ते स्थलम्बोधराय एकदन्ताय विघ्नविनाशने विवस्वदाय श्रीवरदमूर्तये नमो नमः. गजाननवत्तार्क
பிரம்மாத்மார்த்தம் கஜானனமகர்நிஷம் அநேகதந்தம் பக்தா அம்மா பொண்ணு அழிச்சுட்டு வாங்கோ ஏகதந்தம் உபாஸ்வஹம் ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அகஜானனவத்மார்த்தம் கஜானனமகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்வஹம் ஓம் தர்மாத்ரமாஹ ஓம் ஞானாத்ரமாஹ ஓம் வைராக்யாத்ரமாஹ ஓம் ஐஸ்வர்யாத்ரமாஹ ஓம் பத்மாத்ரமாஹ ஓம் பத்மஸ்வபரே ஓம் காம் தோம் கணபத்யாசனாத்ரமாஹ ஓம் காம் தோம் கணபதி மூர்த்தஜே நமஹ லம்போதரம் ஷாமணிபம் கணேசம் உடாரமஜஸ்ரஜமூர்த்தகராப்ஜாம் शिवस्तुताजा श्री वरदमूर्तये नमो नमः ओम जादेवी सर्वभूतेश लक्ष्मी रूपेण संस्थिता நமத்தஸ்ஸை 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 நமோ நமः முகூர்த்தத்துக்கு நாழி ஆகிறது ரெண்டாவது பொண்ணை அழிச்சுட்டு வாங்கோ ஓம் யோகிதாம் பிரம்மணா மகேஸ்வரி உமாவை கூட்டிட்டு வா. நம்ம லவ் பண்ணது நிஜம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுவும் நிஜம். என்னால நீங்க இல்லாம வாழவே முடியாது ரவி. ஆனா உமா பாவம். எனக்கு அவ முகத்தை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க உமாவையே கல்யாணம் பண்ணிக்கங்க. உமா, என்னடி இது? உனக்காக அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன உமா, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஓ, கல்யாணம் முடிஞ்சு எங்களெல்லாம் விட்டுட்டு போகணுமேனு வருத்தமா இருக்கா? இல்ல ரவிக்குமார் எப்படி இருப்பாரோன்னு தயக்கமா இருக்கா? ஏய் சுமித்ரா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடி. நீ எந்த கவலையும் பட வேண்டாம். அவ உன்னை நல்லா பாத்துப்பா. நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம், வா. அம்மா, சுமித்ராக்கு வேணும்னா என்ன மருமகளை ஏத்துக்கிறதுக்கு ஆசை இருக்கலாம். ஆனா அந்த ரவிக்குமாருக்கு என்ன பொண்டாட்டி ஏத்துக்கிறதுக்கு துளி கூட ஆசை இல்ல. என்னடி சொல்ற நீ? நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவிக்குமார் நல்லவர் இல்லம்மா. ரவிக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் உனக்கு நல்லா இருக்குமே. இல்ல ரவி, நாங்க வாழறதும் சாகறதும் உங்க கையில தான் இருக்கு. பிரியாவை கொஞ்ச நேரமா காணோம். அவ ரவிக்குமாரையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. ஒருவேளை அவ அங்க ரவியை தேடி வந்திருக்காளான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. ரவி எந்த பொண்ணையும் ஒரு நிமிஷத்துல மயக்கிடுமா?
ரவி மாதிரி பணக்கார பசங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணிருப்பாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் யாதேவி சர்வபூதேஷ லக்ஷ்மீ ரூபேண சம்ஸ்திதா நமத்தஸ்யை 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 நமோ நமः. ஓம் பவஸ்ய தேவஸ்ய தாத்ரமாः. ஓம் சர்வஸ்ய தேவஸ்ய வந்தனே நமः. ஓம் ருத்ரஸ்ய தேவஸ்ய வந்தனே நமः. ஓம் ருத்ரஸ்ய தேவஸ்ய வந்தனே நமः. ஓம் தேவஸ்ய தேவஸ்ய வந்தனே நமः. ஓம் மகாதேவஸ்ய தேவஸ்ய வந்தனே நமः. ஓம் வாமாஜி நமः. ஓம் ஜேட்டாஜி நமः. ஓம் ரௌத்ரி நமः. ஓம் காளினி நமः. ஓம் பலவிகர்ணி நமः. ஓம் பலிவிகர்ணி நமः. ஓம் பலப்பிரதமண்ணி நமः. இப்ப சொல்லுங்கம்மா, நீங்க சுமித்ரா கூட பழகினீங்கன்றதுக்காக என் வாழ்க்கையை நான் பாழாக்கிக்கணுமா? காலம் பூரா நான் நிம்மதி இல்லாம வாழணுமாமா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. ஆனா உங்களுக்கு சம்மதம்னா நான் இப்பயே மனமடைக்க வரேன். வாங்க போலாம். வேண்டாண்டி, உன் வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. வா, நான் பாத்துக்கிறேன். உமா அழைச்சிட்டு வரதுக்கு மகேஸ்வரிக்கு இவ்வளவு நேரமா? முகூர்த்த நேரம் வரை போயிட்டே இருக்கு. யாராவது போய் பார்த்துட்டு வாங்க. மகேஸ்வரி, ஏன் அங்கேயே நின்னுட்ட? பொண்ணை அழிச்சிட்டு மனமேடைக்கு வாமா. அவ வரமாட்டா. ஏன்? ஏன்னா உமாவை ரவிக்குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல.